உறவுகளுக்கு வணக்கம். தர்மஸ்தாலாவில் விவகாரத்தில் நீதிமன்றம் அதிரடியா ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க மீடியாக்களுக்கு. 8000க்கு மேற்பட்ட வீடியோக்களை டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த நீதிபதியுடைய பின்னணி வழியாகி பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது. யார் இந்த நீதிபதி? திடீர்னு ஒரு ஐ விட்னஸ் வர்றாங்க, என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி எஸ்ஐடியை சந்திச்சு சொல்றாங்க. யார் அந்த ஐ விட்னஸ்? அது குறித்து பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு 17 வயது டீனேஜர் பெண் கொல்லப்பட்ட விவகாரத்தில் ஒரு வழக்கு எஸ்ஐடி கிட்ட வந்திருக்கு. இப்படி முக்கியமான தகவல்கள் என்ன நடந்துகிட்டு இருக்கு தர்மஸ்தாலாவில் தற்போதைய நிலையில, வாங்க விரிவா பார்க்கலாம். இன்னைக்கு திங்கட்கிழமை ஆகஸ்ட் 4ஆம் தேதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எஸ்ஐடி டீமை பொறுத்த வரைக்கும், அங்க இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸை பொறுத்த வரைக்கும் சைட் 11-12 குழி தோண்டக்கூடிய வேலையில காலையிலிருந்து வேகமா செயல்பட்டு இருக்காங்க. இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 10 குழிகள் தோண்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. சனிக்கிழமை வரைக்கும் 10 குழிகள் தோண்டி முடிக்கப்பட்டிருக்கு. இந்த 10 குழிகள்ல 6வது குழியில மட்டும்தான் ஒரு 25 எலும்பு கூடுகள், அதாவது எலும்பு கூடுனா எலும்பு போன்ஸ் பார்ட்ஸ் பகுதிகள் கிடைச்சிருக்கு. முழுமையான எலும்பு கூடு எதுவுமே கிடைக்கல. நேத்து சண்டே ஒன் டே பிரேக், இன்னைக்கு மண்டே மீண்டும் குழி தோண்டக்கூடிய வேலையில ஈடுபட்டு இருக்காங்க. என்ன கிடைக்க போகிறது? ஏதாவது கிடைக்க போகிறதா? சிதைந்து அழுகி போன புதைக்கப்பட்ட பெண்களுடைய எலும்பு கூடுகள் கிடைக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பெரிய அளவில் இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்படியான சூழ்நிலையில் தான் ஏற்கனவே கிடைச்ச பேன் கார்டு நாம கடந்த வீடியோவில் கூட பார்த்துருந்தோம். நீலமங்கலா அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த ஒரு ஆணுடைய பேன் கார்டு, அவருக்கு ஜாண்டிஸ் ஏற்பட்டு மஞ்சள் காமாலை ஏற்பட்டு அவர் இறந்து போனாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியிட்டு இருந்தாங்க. அந்த பேன் கார்டோட சேர்த்து கிடைச்ச ஏடிஎம் கார்டை பொறுத்த வரைக்கும் அந்த இறந்து போன நபருடைய தாயாருடைய ஏடிஎம் கார்டு அப்படிங்கிறத விசாரணையில தெளிவுபடுத்தி இருக்காங்க. அப்போ இந்த இறந்து போன ஜாண்டிஸ் இறந்து போனவருடைய விவகாரம் இதோட முடித்து வைக்கப்படுகிறது. விசாரணை முடிஞ்சிருச்சு. அதே நேரத்தில் கிடைத்த மற்ற பொருட்கள் குறித்த விசாரணை ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இப்படியான நிலையில தான் சாட்டர்டே ஈவினிங் திடீர்னு எஸ்ஐடி டீமை ஒரு நபர் மீட் பண்றாங்க. அதாவது ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட், அந்த ஏரியாவில் ஒரு ஃபேமஸான எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேஸா இருக்கக்கூடியவர் தான் இவர். மீட் பண்ணி ஒரு தகவலை சொல்றாங்க. 15 ஆண்டுகளுக்கு முன்னால 17 வயது பெண் டீனேஜர் ஒருத்தங்க அந்த ஃபாரஸ்ட் பகுதியில் அவங்களுடைய பாடி கண்டுபிடிக்கப்படுது. அது சிதைந்து போன நிலையில அந்த தர்மஸ்தலா உட்பட்ட அந்த ஃபாரஸ்ட் பகுதியில் அந்த பாடி கிடைக்குது. அந்த பாடியை 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிடைச்ச அந்த பாடியை பாத்தீங்கன்னா இல்லீகலா புதைக்கிறாங்க. ஒரு பகுதியில் அந்த பாடியை ஒரு லீகல் ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லாம அந்த தர்மஸ்தலா கோயில் நிர்வாகத்துக்கு உட்பட்ட ஆபீசர்ஸ் எல்லாமே சேர்ந்து அந்த பாடியை புதைக்கிறாங்க. அந்த நிகழ்வை நான் ஸ்பாட்லயே பார்த்தேன். எந்த இடத்துல புதைச்சாங்க, யார் யாரெல்லாம் அதுல இருந்தாங்க, அதாவது அந்த தர்மஸ்தலா நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் அதிகாரிகள் யார் யாரெல்லாம் அங்க ஸ்பாட்ல இருந்தாங்க. அதே நேரத்தில் ஒன்று மட்டும் தெளிவா தெரிஞ்சிச்சு, என்ன அப்படின்னா ப்ராப்பரான எந்த ஒரு லீகலான விஷயமும் இல்லாமல் தான் அந்த பாடியை புதைக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த டீனேஜருடைய பாடியை பொறுத்த வரைக்கும் அது மேர்டரா என்னங்கிற தகவல் எனக்கு தெளிவா தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை எஸ்ஐடி டீம் கிட்ட தெரியப்படுத்துறாங்க. அந்த குழி தோண்டக்கூடிய வேலையில ஈடுபட்டு இருந்த அங்க எஸ்ஐடி டீம் அந்த ஒர்க்கர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை இவர் ஸ்பாட்ல வச்சே கொடுக்குறார் அப்படின்னு சொல்லலாம். எஸ்ஐடி ஆபீசர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன விஷயத்த பாத்தீங்கன்னா இங்க நீங்க சொல்றீங்க. அதே நேரத்தில் நீங்க சொன்ன விஷயத்த ஃபர்ஸ்ட் தர்மஸ்தலாவில் இருக்கக்கூடிய பெத்தாங்கடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்க போய் ஒரு எஃப்ஐஆரா கொடுங்க. அவங்க ப்ராப்பரா எங்களுக்கு மூவ் பண்ணுவாங்க. நாங்க இந்த விஷயத்த ஒரு வழக்கா எடுத்து இன்வெஸ்டிகேஷனை தொடர்றோம் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. சோ அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த நபர் தர்மஸ்தலாவில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இதை ஒரு வழக்காக அங்கு பதிவு பண்றாங்க. இந்த விஷயத்தை எஸ்ஐடி கையில் எடுத்திருக்காங்க. இந்த சோசியல் ஆக்டிவிஸ்ட் ஆர்டிஐ இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமா பல்வேறு தகவல்களை பெறக்கூடியவர் தான் இந்த ஜெயந்த் அப்படிங்கிற 48 வயசு இருக்கக்கூடியவர். இச்சிலாம்படி வில்லேஜ் புட்டூர் தாலுகாவை சேர்ந்தவர். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இவர் தான் இந்த விஷயத்துல கடந்த ஒரு சில தினங்கள் முந்தைய நிலையில ஒரு பரபரப்பை கிளப்புறாங்க. அதாவது ஆர்டிஐ மூலமாக ஒரு தகவல் வேண்டி போடுறாங்க. அந்த தர்மஸ்தலாவில் இருக்கக்கூடிய பெத்தாங்கடி போலீஸ் ஸ்டேஷன்ல 2000 இருந்து 2015 ஆண்டு வாக்கில் இருக்கக்கூடிய அன்நேச்சுரல் டெத் எல்லா டீட்டெயிலையும் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கேட்கும் போதுதான் அந்த பெத்தாங்கடி போலீஸ் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் மயமாக்கப்படுறதுனால நாம அந்த டேட்டாக்களை முழுமையா அழிச்சிட்டோம்.
எங்ககிட்ட வந்து இந்த மிஸ்ஸிங் பர்சனுடைய டேட்டா, அதே நேரத்தில் வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்ட ரிப்போர்ட்ஸ், ஐடென்டிஃபிகேஷன் போட்டோகிராஃப்ஸ் எதுவுமே இந்த 2000 2015 வரைக்கும் காலகட்டம் வரைக்கும் எங்கள் கையில் கிடையாது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை முன்வைக்கிறாங்க. அப்படி வைக்கும்போது தான் நாம கூட கடந்த வீடியோவில் பார்த்தோம். அப்போ டேட்டாஸ் இல்லைன்னா இதன் பின்னணியில் ஏதாவது விஷயங்கள் இருக்குமா, யாராவது இருப்பாங்களா, இந்த டேட்டாக்கள் அழிக்கப்பட்டிருக்கிறதா, ஏன் இப்படி போலீஸ் தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்களையும் நாம பார்த்துருந்தோம். ஸோ இந்த விஷயத்தை வந்து மீடியாவில் தெரிவித்தவரே வந்து இந்த ஜெயந்த் தான். பல பேர் வந்து யூடியூப்களில் பேசினாலும் சோசியல் மீடியாக்களில் பதிவுகள் போட்டாலும் தைரியமாக வந்து மீடியாக்களில் பேசி தகவலை பகிர்ந்துகிட்டவர் தான் இந்த ஜெயந்த். இந்த ஜெயந்தை பொறுத்த வரைக்கும் இவரோட ரிலேட்டிவ் தான் இந்த பத்மலதா, அந்த 17 வயது பெண் 15 ஆண்டுகளுக்கு முந்தைய நிலையில் சிதைக்கப்பட்டு கொல்லப்பட்டு அந்த ஃபாரஸ்ட் பகுதியில் பாடி கிடந்துச்சு, என்கிட்ட ஆதாரம் இருக்கு, நேரில் பார்த்தேன்னு சொல்லி தெரிவிச்சார் இல்லையா, அந்த நபர் தான் இந்த ஜெயந்த். இந்த பத்மலதா அப்படிங்கிற அந்த டீனேஜரை பொறுத்த வரைக்கும் அவங்க பியூசி ஸ்டூடெண்டா உஜிரி அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் தான் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன், அந்த நிகழ்ச்சிக்காக வீட்டிலேருந்து கிளம்பி அங்கே காலேஜுக்கு போகிறாங்க. இது நடந்தது வந்து 1986ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி அவங்க காலேஜுக்கு கிளம்பி போகிறாங்க வீட்டில் இருந்து. அதன் பிறகு வீட்டுக்கு திரும்பல. உடனே ஃபேமிலி மெம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை போடுறாங்க. போலீஸ் எல்லா இடமே தேடுறாங்க, அவங்க எங்கே போனாங்க, எங்கே மிஸ் ஆனாங்க, எந்த ஒரு தகவலுமே கிடைக்காத ஒரு நிலை தான் இருந்துட்டு இருக்கு. இப்படியான நிலையில தான் 56 நாள் கடந்த நிலையில் அவங்களோட சிதைந்து போன எலும்புக்கூடு, ஏன்னா 2 மாதம் அப்படிங்கும்போது மசில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக சிதைஞ்சு போயிருக்கும். அந்த எலும்புக்கூடு தான் அவங்களுடைய அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில், தர்மஸ்தலா கோயில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் ஃபாரஸ்ட் ஏரியாவில் கிடைக்குது. உடனே அவருடைய குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள், நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய போராட்டங்களில் களத்தில் குதிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த சடலத்துடைய கைகால் பகுதி எல்லாமே கயிறு வச்சு கட்டப்பட்டிருக்கு. அப்போ கண்டிப்பாக வந்து இது வந்து மேர்டர் தான் அப்படின்னு சொல்லி அவங்க கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஆனால் போலீஸ் வந்து சர்வசாதாரணமாக எடுக்கும்போது தான் மக்கள் போராட்டமாக இது பெரிய அளவில் வெடிக்குது. அவங்க உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பெரிய போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அப்படி போராட்டத்தில் ஈடுபடும் போது கர்நாடக கவர்மெண்ட் வந்து இந்த விஷயத்தை சாதாரணமாக விட முடியாது, பெரிய அளவில் வெடித்து வந்துகிட்டு இருக்கு, நாளுக்கு நாள் பெரிய அளவில் பூதாகரமாகும் அப்படிங்கிற நிலையில தான் உடனே வந்து சிஐடி இன்வெஸ்டிகேஷனுக்கு போடுறாங்க. சிஐடியை பொறுத்த வரைக்கும் களத்தில் இறங்குறாங்க. களத்தில் இறங்கி ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. பண்ணிய முறையில் எந்த விதமான ஒரு ஆதாரமும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை வந்து சால்வ் பண்ணாமலே அப்படியே க்ளோஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஆதாரங்கள் இருந்தால் தான் நாங்கள் வந்து குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதில் வந்து எந்த விதமான ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டுறாங்க. இந்த நிலையில தான் ஜெயந்தை பொறுத்த வரைக்கும் இந்த பத்மலதாவுக்கு ரிலேஷனாக இருக்கிறதுனால அவர் வந்து கம்ப்ளீட்டாக நம்பிக்கையை இழந்துடுறாங்க. என்ன அப்படின்னா, இதை கூட கண்டுபிடிக்க முடியாமல் இருக்காங்க, குற்றவாளியை கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இழந்துடுறாங்க. இப்படி இருந்த சூழ்நிலையில் தான் இப்போ எஸ்ஐடி அங்கே களத்தில் இறங்கி அந்த 13 சைட்டுகளில் விசாரணையில் ஈடுபட்டு இருக்காங்க. நாளுக்கு நாள் ஒரு பரபரப்பு அதிகமாகிட்டு இருக்கும்போது தான் இந்த எஸ்ஐடி மீது இவருக்கு ஒரு நம்பிக்கை உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லி தகவலை முன்வைக்கிறாங்க. இந்த எஸ்ஐடி ஆஃபீஸர்ஸ் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதனால தான் நான் இப்போ வந்து இந்த தகவல்களை வந்து எஸ்ஐடி தெரிவித்தேன், அதை வந்து தர்மஸ்தலா போலீஸ் ஸ்டேஷன்லையும் எஃப்ஐஆராக நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. அந்த 15 ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்து போன பத்மலதா 19 வயசு, இவங்களுடைய சகோதரி இன்னும் இருந்துகிட்டு இருக்காங்க, சந்திரவதி. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய சகோதரியுடைய வழக்கை மீண்டும் வந்து இப்போ விசாரணையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய எஸ்ஐடி டீம் கையில் எடுக்கணும். கையில் எடுத்து என்னுடைய சகோதரி எப்படி இறந்தாங்க, இதனுடைய குற்றவாளிகள் யார், பின்னணியில் யார் இருந்தாங்க, அந்த சமூக விரோதிகள், அந்த கொலைகாரர்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும், கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். இதுக்கு வந்து நான் வந்து முழு சப்போர்ட்டையும் கொடுத்துருக்கேன், அதனால வழக்கை ரீஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சந்திரவதி ஜெயந்த், சந்திரவதியுடைய சிஸ்டர் தான் பத்மலதா, இவங்களுக்கு ரிலேஷன் ஜெயந்த். இவங்க 2 பேருமே இந்த கோரிக்கையை வந்து இப்போ எஸ்ஐடி டீம்கிட்ட முன் வச்சிருக்காங்க, மீண்டும் ரீஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தகவல்களை முன் வச்சிருக்காங்க. இப்படியான சூழ்நிலை தான் நம்ம கடந்த வீடியோக்குள்ள பார்த்தோம். மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் அனன்யா பட், அவங்களுடைய தாயார் சுஜாதா பட்டை பொறுத்த வரைக்கும் அட்வொகேட் மஞ்சுநாதன் கூட சேர்ந்து எஸ்ஐடியை பார்த்து ஒரு ரெக்வஸ்ட் முன் வச்சிருக்காங்க. என்ன ரெக்வஸ்ட் முன் வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்க 10 சைட் வரைக்கும் தோண்டி முடிச்சிட்டீங்க, ஆனால் பெரிய அளவில் எந்த ஒரு எலும்பு கூடுகளுமே கிடைக்காம இருந்துகிட்டு இருக்கு. இன்னும் 3 குழி தான் தோண்ட வேண்டியிருக்கு. இன்னும் சைட் 11, 12, 13.
இன்னைக்கு 2 குழி தோன்றக்கூடிய வேலையில ஈடுபட்டு இருக்காங்க ஒர்க்கர்ஸ். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதி முழுவதுமே ஒரு சந்தேகம் இருந்துட்டு இருக்கு. இப்போ இந்த விஷயம் நீண்ட காலமா நடக்கிறதுனால அந்த விசில் ப்ளோவரை பொறுத்த வரைக்கும் 1995 இருந்து 2014 காலகட்டத்தில் தான் இங்க வேலை பார்த்தாங்க. அப்போ அது நடந்து சம்பவம் நடந்து 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் ஆகியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இங்க புதைக்கப்பட்ட பணங்களை பொறுத்த வரைக்கும் அது எங்க புதைக்கப்பட்டிருக்கு, எந்த பகுதியில் புதைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற சந்தேகங்கள் எழும். இடம் தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் கூட உருவாகும். இதற்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த பகுதி வந்து ஹெவி ட்ரெயின் அடிக்கக்கூடிய மழை பெய்யக்கூடிய ஒரு பகுதியாக இருந்துகிட்டு இருக்கு. நேத்திரவதி ஆத்தோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படிங்கிறதுனால நீங்க வந்து இந்த குழி தோண்டக்கூடிய வேலைகளுக்கு முந்தைய நிலையில ஜிபிஆரை யூஸ் பண்ணுங்க. நம்ம ஏற்கனவே ஜிபிஆர் கடந்த வீடியோவில் பார்த்தோம். கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரேடார். இந்த ரேடாரை வச்சு மேலே சென்சார் பண்ணிட்டு எந்த பகுதியிலாவது இது போன்று எலும்பு கூடுகள் சந்தேகத்துக்கு இடமான பொருட்கள் பூமிக்கு அடியில் இருக்கிறதா அப்படிங்கிறத இந்த சென்சார் மூலம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த டார்கெட் பண்ணி நம்ம குழி தோண்டக்கூடிய வேலையில ஈடுபடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சந்தேகப்படக்கூடிய தர்மசலாவுக்கு சொந்தமான அந்த நிலப்பகுதிகள் முழுவதையுமே நம்ம ஜிபிஆருடைய கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ குறிப்பிட்ட மார்க் பண்ணப்பட்ட சைட்டுகளை மட்டும்தான் நம்ம தோண்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பகுதி முழுவதுமே நாம தோண்டி பார்க்கணும். முழுவதுமே வந்து ஜிபிஆர் மூலமாக பார்த்து அதன் பிறகு எலும்புக்கூடுகள் இருக்கக்கூடிய பகுதியிலேருந்து எடுக்கணும் அப்படிங்கிற கருத்துக்களை சுஜாதா பட், அட்வொகேட் மஞ்சுநாத் வந்து எஸ்ஐடி டீம்கிட்ட முன் வச்சிருக்காங்க. இந்த ஜிபிஆர் கருவியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் வந்து சுமார் 10 to 15 லட்சம் ரூபாய் இருக்கும் மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லப்படுது. புதுசாக வாங்கணும்னா 10 to 15 லட்சம். வாடகைக்கு எடுத்தோம் அப்படின்னா மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாயிலிருந்து 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் மந்த்லி ரெண்ட் அப்படிங்கிற தகவல் சொல்லப்படுது. இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் காஸ்ட் 50,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாய் செலவாகும் அப்படிங்கிற நிலையில் இருந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே எஸ்ஐடி டீமை பொறுத்த வரைக்கும் இந்த ஜிபிஆரை யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஆலோசனை ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. நாம சாட்டர்டே வீடியோவில் கூட பார்த்தோம். இன்னைக்கு இந்த சுஜாதா பட், அட்வொகேட் மஞ்சுநாத்தும் இது போன்ற கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. இதை தாண்டி அங்க இருக்கக்கூடிய சோசியல் ஆக்டிவிஸ்ட், சோசியல் செயல்பாட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இது போன்ற கருத்துக்களை தான் இப்போ முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால எஸ்ஐடியை பொறுத்த வரைக்கும் இந்த 13 குழிகள் முடிவடையக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக இந்த ஜிபிஆர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள குதிப்பாங்க அப்படிங்கிற தகவல்கள் நிச்சயமா இருந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக உள்ள இறங்குவாங்க. ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. அங்கு கருத்துக்களை முன்வைக்கக்கூடியவங்க இதே போன்ற கருத்துக்களை தான் முன்வைக்கிறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜெயந்த் கூட ஒரு கருத்துக்களை முன் வச்சாங்க. இப்போ எப்படி நான் வந்து வெளிப்படையாக ஒரு தகவலை ஷேர் பண்றேனோ அதே மாதிரி ஏற்கனவே இறந்து போன பத்மலதாவுடைய சகோதரி சந்திரமதி வந்து தெரிவிக்கிறாங்களோ இதே போல நாளுக்கு நாள் ஒவ்வொருத்தராக வந்து பல உண்மைகளை வெளியே ஷேர் பண்ணுவாங்க. எஸ்ஐடி டீம் கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ தான் ஒரு எஸ்ஐடி மேலே ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது அப்படி கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்போ எஸ்ஐடியை பொறுத்த வரைக்கும் ஜிபிஆர் டிவைஸ் அப்படிங்கிற அடுத்த கட்ட செயல்பாட்டுக்கு இந்த 13 சைட்டு முடிவடைந்த பிறகு செல்வதற்கான வாய்ப்புகள் 100% இருந்துகிட்டு இருக்கு. இப்படியான சூழ்நிலையில் தான் ஒரு அதிர்ச்சியான இன்னொரு தகவல். இப்போ இந்த சம்பவம் வந்த பிறகு தர்மஸ்தலாவில் இது போன்ற நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்திகள் விசில் ப்ளோவர் வந்து தகவல்களை போலீஸ் ஸ்டேஷன்லையும் தர்மஸ்தலா போலீஸ் ஸ்டேஷன்லையும் பத்லகண்டி கோர்ட்டிலையும் வந்து தகவல்களை பகிர்ந்த பிறகுதான் சோசியல் மீடியாக்கள்ல எல்லாமே பெரிய அளவுல வெடித்து பேசு பொருளா போய்கிட்டு இருக்கு. எல்லாருமே பேசுறாங்க இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, 100க்கு மேற்பட்ட இளம் பெண்களுடைய சடலங்கள் புதைக்கப்பட்டிருக்கு, சிதைக்கப்பட்டிருக்கு, நீண்ட நெடிய காலமாக இது போன்ற அசம்பாவிதங்கள் கொடூரங்கள் இந்த பகுதியில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாருமே பேசுறாங்க. சோசியல் மீடியாக்கள்ல அதிக அளவு வீடியோக்கள் அப்லோட் ஆகும் போதுதான் இந்த தர்மஸ்தலா நிர்வாகம் நீதிமன்றத்தை நாடுறாங்க. நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அதிரடியான ஒரு உத்தரவை விடுறாங்க. என்ன அப்படின்னா இது போன்று தர்மஸ்தலா அறக்கட்டளை நிர்வாகம் அங்கிருக்கக்கூடிய மஞ்சுநாதர் கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எந்த மீடியாக்களும் பேசக்கூடாது. அதே நேரத்தில் 8000க்கு மேற்பட்ட வீடியோக்கள் பதிவுகள் உடனே டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடி தீர்ப்பு ஒன்றை கொடுக்குறாங்க. இது மீடியாக்களே பெரிய அளவில் அதிர்ச்சிக்கு உள்ளானானுங்க. என்ன அப்படின்னா நடக்கக்கூடிய சம்பவங்களை வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தடை போடுகிறது அப்படின்னா அப்போ எப்படி உண்மைத்தன்மை வெளியே வரும், மக்களுக்கு தெரியப்படுத்துறது அப்படிங்கிற கேள்விகள் அங்க இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பெங்களூரு சிட்டி சிவில் செஷன் கோர்ட் 10ல தான் நடந்துச்சு. இந்த தீர்ப்பு கொடுத்த ஜஸ்டிஸ் அவருடைய பேர் வந்து நான் இந்த வீடியோல சொல்லல. சரி, பேர் தெரிந்தாலும் நீதிபதிகளுடைய பேர் சொல்லக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில பேர் சொல்லல. அந்த ஜஸ்டிஸ் நீதிபதியை பொறுத்த வரைக்கும் எஸ்டிஎம் லா காலேஜில் தான், மங்களூர்ல இருக்கக்கூடிய எஸ்டிஎம் லா காலேஜில் தான் அவர் படிக்கிறாரு. அதே நேரத்தில் இந்த
எஸ்டிஎம் லா காலேஜை பொறுத்த வரைக்கும் தர்மஸ்தலா டெம்பிள் ட்ரஸ்ட் மூலம் ரன் ஆகக்கூடிய ஒரு காலேஜ் தான் இந்த எஸ்டிஎம் லா காலேஜ். ஏற்கனவே அப்ப அந்த கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கோயில் சம்பந்தப்பட்டவர்கள் கூட அறிமுகமானவர் தான் இந்த ஜஸ்டிஸ். அவரு லா முடிச்ச பிறகு 2004 ஜூனியர் அட்வொகேட்டா ஜாயின் ஆகிறாரு. பிபி ஹெக்டே அப்படிங்கிற ஒரு லாயர் கிட்ட ஜூனியரா ஜாயின் ஆகிறாரு. இந்த பிபி ஹெக்டே யாரு அப்படின்னா, இந்த தர்மஸ்தலா டெம்பிள் ட்ரஸ்டுடைய அறக்கட்டளை மீறி வரக்கூடிய வழக்குகள், யார் வழக்கு போட்டாலுமே அந்த வழக்கை பிபி ஹெக்டே உடைய டீம் தான் எடுத்து கோர்ட்ல வாதாடுவாங்க. அவங்க டீம் தான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டீம்ல ஜூனியர் அட்வொகேட்டா தான் இந்த நீதிபதி இருந்திருக்காரு கடந்த காலத்துல. அதன் பிறகு அவர் நீதிபதியா வந்துட்டாரு. இப்போ இந்த விஷயம் கோர்ட்டுக்கு வரும்போது ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பிக்கிறாங்க அப்படின்னா, இதன் பின்னணியில ஏதாவது காரணங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில தான் ஒரு மீடியாவை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை கர்நாடகா ஹைகோர்ட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. மீடியாக்குடைய வாய்ப்பூட்டு போடப்பட்டிருக்கிறது மீடியாக்களுக்கு அப்படின்னு சொல்லி கர்நாடகா ஹைகோர்ட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. இது விசாரிக்கப்படும் போது தான் இந்த உண்மைகள் எல்லாம் வெளியே வரும்போது கர்நாடகா ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தீர்ப்பு, ஊடகங்கள் பேசக்கூடாது, 8000 வீடியோக்கள் டெலீட் பண்ணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்ட தீர்ப்பை அதிரடியா ரத்து பண்றாங்க. அதாவது இப்போ பாத்தீங்கன்னா ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம்னாலும் வெளிச்சம் போட்டு சமுதாயத்துக்கு காட்டலாம் அப்படிங்கிற நிலை வந்திருக்கு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இந்த ஜஸ்டிஸை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்குல இருந்து வெளியே வர்றாங்க. அதாவது இந்த வழக்கை நான் இனி விசாரிக்கல, இப்படியான ஒரு தகவல் சம்பவம் முன்வைக்கப்பட்ட பிறகு நான் இந்த வழக்கை விசாரிக்கல, வழக்கை வேற பெஞ்சுக்கு மாத்திருக்காங்க. ஸோ இப்படியான சூழ்நிலையில தான் இன்னைக்கு திங்கட்கிழமை சைட் 11-12 தோண்டக்கூடிய வேலைகள் தீவிரமா போய்கிட்டு இருக்கு. இன்று மாலை இரவு பொறுத்த வரைக்கும் இந்த சைட் 11-12 ஏதாவது எதிர்பார்க்கப்பட்டது போல ஏதாவது எலும்புக்கூடுகள், பெண்களுடைய சடலங்களுடைய எலும்புக்கூடுகள் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டு இருக்கு. அப்படி கிடைக்கலன்னா அந்த சைட் 13 ஏற்கனவே விசில் ப்ளோவரை பொறுத்த வரைக்கும் அந்த 13 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சாங்க. அதுல அதிக அளவுல பெண்களுடைய சடலங்களை நான் புதைச்சிருக்கேன் அப்படின்னு. ஆரம்பத்துல இந்த சைட் 1/1 தோண்ட துவங்கியதுல இருந்தே இந்த 13வது சைட் மேலதான் எல்லாருடைய பார்வையுமே அங்க படிஞ்சிருக்கு. காரணம் விசில் ப்ளோவர் தெரிவிச்ச தகவல் தான். அப்போ இன்னைக்கும் எதுவுமே இந்த சைட்ல கிடைக்கல அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பார்வையுமே நாளைக்கு அந்த சைட் 13 மேலதான் படிந்திருக்கு. அப்போ நாளைக்கு பாத்தீங்கன்னா பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, பெரிய ஒரு அதிர்ச்சி அப்படிங்கிற நிலையில தான் நாளை நாள் இருந்துகிட்டு இருக்கு. சரி, இந்த எஸ்ஐடியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு சைட் 13 தோண்டி முடிக்கும் போது என்ன இருக்க போகிறது, எப்படி இருக்க போகிறது, நாளைக்கு நம்ம இந்த தர்மஸ்தலா விவகாரத்தை குறித்து அடுத்த அப்டேட் நாளைக்கு பார்க்கலாம். இது போன்ற முக்கியமான தகவல்களுக்கு எப்போதும் நம்மோடு இணைந்திருங்கள். நன்றி.